வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம்னா ரிஷபராசி 2026 எப்படிங்க எங்களுக்கு இருக்கும் அப்படின்றீங்க. சொல்லிடலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க வாங்கி வந்த வாரமே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான். இப்போ ஒரு ஆண் ஒரு ரிஷபராசியில் இருக்காருன்னா அவர் குடும்பம், அவர் ஒய்ஃபு, அவங்க பிள்ளைங்க, அவங்க தான் அவங்களுக்கு வரம். குடும்பம் அமைவது தான் பெரிய வரம் ரிஷபராசிக்கு. சரிங்க. இப்போ 2லேருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு குரு 26. அதனால் என்னென்ன பலன்? வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமானம் சூப்பர் லெவலில் இருக்கும். கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கட்டாயமாக கைகூடி வரும். 2026 வரும். படிக்கிற மாணவர்களுக்கும் நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு மார்க்கு ரேங்கில் பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. இப்போ ரிஷபராசிக்காரங்களில் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தாருக்கு யாருக்காவது இந்த கட்டி கேன்சர் இந்த சம்மந்தமாக ஹாஸ்பிட்டலைஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. ஏற்கனவே அவங்க போயிட்டு நிறைய செலவெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த அடி வயிற்றில் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் செலவெல்லாம் ஆகியிருக்கும். அவர் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே இதெல்லாம் நடந்திருக்கும். இல்லை அவங்களுடைய உடல்நிலை இப்போது ஒரு 45 வயது ஆன ரிஷபராசிக்காரங்கெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கீங்களா? அது பெரிய வரம். ஏன்னா இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் 60 வயசுக்கு மேலே தான் ஏதாவது இஷ்யூஸ் வரும். இப்போல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன விஷயம்னு. இருந்தாலும் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா அது பெரிய வரம். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கிங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வரும் உங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் இந்த ஜூன் வரைக்கும் தான். ஜூனுக்கு அப்புறம் சூப்பராக இருப்பீங்க. ஒரு எய்ம் எடுத்துக்குங்க. அந்த எய்ம் எடுத்துக்கிட்டு அந்த எய்மை நோக்கி ஒரு கோல் பண்ணுங்கள். கட்டாயம் வெற்றி உண்டு. உங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க வழக்கங்கள் எது இருந்தாலும் எல்லாம் போயிடும். ரொம்ப நல்ல நேர்மையாக சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஜூன் மாதம் 2026 அப்புறம் வெற்றி பயணம் தான் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் சிவபெருமானை வணங்குங்க. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போது வணங்குங்க. அப்படி வணங்குறதுனால உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். இத்துடன் நாளை மீண்டும் அடுத்த ராசியுடன் சந்திப்போம். வணக்கம்.